பாட்டுக்கு வேலை கிடையாது. நீதான் மேல்நாட்டு வேடுபடனா? நான் தான். எதற்காக அத்தாவை கொன்றாய்? எதற்காகவா? சண்டைக்கு வந்தா கொல்லாம என்ன வாங்கி பண்ணி ஏன் சாக தாண்டி போற? சண்டைக்கு வந்தா கொல்வீங்களா? பார்ப்போம். சரி ஒப்பன சண்டைக்கு வாங்க பாப்போம். ஏ பாப்பா நாடகம் பாக்குது. தேவர்களே, நெல்லிவேல்ட்டு ஆளக்கூடிய சங்கர் என்பவன் மேனாட்டு வேடர்களை வெள்ளரிக்கா பிஞ்சி போல் வீசெறிந்து விட்டு வருகின்றார். அன்னவரை விட்டு வைக்க கூடாது. அன்னவருக்கு தண்ணீர் தாகத்தை உண்டாக்குங்கள். வீரபாகு, நேற்று காலிவர்களை வெட்டி கருமறுத்ததினால் எனக்கு தண்ணீர் தாகமும் அதிகமாக கொண்டிருக்கின்றது. வீரபாகு, சின்னாண்டவா, எங்கேயாவது தண்ணீர் இடக்கும் அதை சீக்கிரமாக பார்த்து வருவை. வீரபாகு, இப்படி பார்த்து வருகிறேன். அப்படியா கட்டம்? பார்த்திவன் சொல்ல பார்த்திவன் சொல்ல கேளை. பார்த்ததோ இடங்கள் எல்லாம் பார்த்ததோ இடங்கள் எல்லாம் செம்மலை காணோ தையாம். காத்திடு பெரிய காண்டி தவிசடி கீழ் போரம்மாய் பூத்ததோர் வேங்கை மர சிறு பொய்கையும் இருக்குதையா. பொய்கையும் இருக்குதையா. சாமி சின்னாண்டவரே, இந்த இடத்திலே எங்கே பார்த்தாலும் 1000 படைகளை வெட்டி சங்காரம் செய்துவிட்ட காரணத்தால் பார்த்த தடாகம் எல்லாம் இரத்த வெள்ளமாகவே இருக்கிறது. ஆனால் காத்திரு பெரிய காண்டியவன் தமிழ்செடி கீழ்புறமாய் போத்ததோர் வெங்கை மரம் அது கருகாமலே பொழுதொன்று காணாத சுனை ஒன்று இருக்கிறது. அங்கே செல்றதான் தண்ணீர் அருந்து விட்டு வர முடியும். பெறப்படுகள் செல்வோம். அப்படி ஆகட்டும் வீரபாகா. தாகமும் உண்டாக்கி நன்ற சங்கரன் போன பின்பு தீவிரமான தாகம் சின்னாண்டவருக்கு ரொம்பமாகி இப்போ கூவண்ண பல்ல நாடி என் அசுவத்தை திருப்பினேனே. வீரபாகு, புறப்படு செல்வம், போகலாம். வீர போக நூரைக்க தேகம் கூலந்துமே சங்கடபுசம் பருகுதென்று முருகி பாருகையா. அங்கே போக நூரைக்க திரகம் கொள்ளுந்துமே நல்ல சங்கர் புரவி புகழ்ந்தவன் படி குய்ந்து திருப்பவே. போக நுரைக்க தேகம் கூலந்துமே நல்ல சங்கர் குதிரை படுதென்று முருகி பாருகையா. அங்கே போக நூரைக்க திரகம் கொள்ளுந்துமே நல்ல சங்கர் புரவி புகழ்ந்தவன் படி குய்ந்து திருப்பவே. அந்த வருடிகள் தரடுவோரம்மா அம்மா நீடாவன் பணிவமான கடவுள் தன்னில. அந்த வருடங்கள் கருடு ஓரமா நல்ல சங்கர் கவசம் மணிவமான கடவு தன்னிலே. அந்த வருடிகள் கரடுவோரம்மா நல்ல சங்கர் கபூசம் பருகுதென்று பொருகி பாருகையா. அந்த வருடங்கள் கருடு ஓரமா தாயை பெரிய காண்டி வடிவமான கடவு தன்னிலே. அந்த பின்னே வைத்தகள் முன்னே வையமலே நல்ல சங்கர் குதிரை பிறகு நடக்க பிழையும் கடுத்துமே. அந்த பின்னே வைத்தகள் உன்னை வையாமல் நல்ல சங்கர் புரவி பிறகு நடக்க துணையன் காடுக்குதான். அந்த பின்னே வைத்தகள் முன்னே வையாமல் சங்கர் குதிரை பிறகு நடக்க துடையும் கடுத்துமே. போரா பின்ன வைத்தகள் முன்னே வையாமல் நல்ல சங்கர் புரவி பிறகு நடக்க துணையன் காடுக்குதான். பின்ன வைத்தகள் முன்னே வையாமல் நல்ல சங்கர் புரவி பிறகு துணையன் காடுக்குதான். வீரபாகு, எவ்வளவு தூரம் சென்றாலும் எனது கார்மேக புறவியானது முன் வைத்த கால் பின் வையாமல் பின் வைத்த கால் முன் வையாமல் சென்று கொண்டு இருக்கும் அல்லவா? இன்று ஏன் இவ்வளவு காலதாமதம் தெரியவில்லை வீரபாகு? சாமி, வீரபாகு, தாங்களுக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கிறது அல்லவா? உண்மைதான். அதுபோலத்தான் தாங்களுடைய அசுவத்திற்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கும். தட்டி மீட்டுகள் சீக்கிரமாக. அப்படி ஆகட்டும் வீரபாகு.
என்னும் அடைய பொண்ணு புறவியா நல்ல தாகவெறியால் எட்டு சவுக்க வீட்டிடும் போது அந்த எண்ணம் வருகை பொண்ணும் வருகையா தாயை பெரிய காண்டி எட்டு சபைக்கால் மீட்டிடும் போது என்னும் பரிய பொண்ணு புறவியா நல்ல தாகவெறியால் எட்டு சவுக்க வீட்டிடும் போது அந்த எண்ணம் வருகை பொண்ணும் வருகையா தாயை பெரிய காண்டி எட்டு சபைக்கால் மீட்டிடும் போது அந்த மேக புரவி காகம் பறந்ததுவோ நல்ல உள்ளம் பதறி மேவி எழுந்து தாவி வாரிகையா அந்த காகம் புரவி மேகம் பிறந்தது போல் நல்ல உள்ளம் பதறி மேவியலந்து தாவி வருகுதான் அந்த மேக புரவி காகம் பறந்ததுவோ நல்ல உள்ளம் பதறி மேவி எழுந்து தாவி வருகையா ஆனா மேகம் பரவி காகம் பிறந்தது போல் நல்ல உள்ளம் பதறி மேவியலந்து தாவி வருகுதான் மேகம் பரவி காகம் பிறந்தது போல் உள்ளம் பதறி மேவியலந்து தாவி வருகுதான் வீரபாகு இன்னும் எவ்வளவு தூரமாக இருக்கின்றது வீரபாகு இந்த தண்ணீர் தாகம் அதிகமாக கொண்டிருக்கின்றது வீரபாகு கொஞ்சம் தொலைவுதான். அப்படியாக பிறப்பிடங்களுக்கு 2 வனங்களை கடந்தால் சென்று விடலாம். புறப்பட போகலாம் அந்த மிருக திருகு கல்லியா முல்லை கனவுள் தன்னில் வெப்புனா செப்பு கானகமா அந்த மிருகம் மிகுந்த திருவுகள்லையா நல்ல நூழல் கடவை வேட்புலாகன செப்பு கனகத்தில் அந்த மிருக திருகு கல்லியா முல்லை கனவுள் வெப்புனா செப்பு கானகமா அந்த மிருகம் மிகுந்த திருவுகள்லையா நல்ல நூழல் கடவை வேட்புலாகன செப்பு கனகத்தில் அந்த பாக பெரிய லோகநாயகி படைத்தவன் முடி கடுத்தும் கீழ் புறமா அந்த பாகம் பெரிய லோகநாயகி தாயை பெரிய காண்டி படுத்தவன் படி அடுத்த கீழ்புறமா அந்த பாக பெரிய லோகநாயகி கடவு படைத்தவன் முடி கடுத்தும் கீழ் புறமா ஒரு பாகம் பெரிய லோகநாயகி தாயை பெரிய காண்டி படுத்தவன் படி அடுத்த கீழ்புறமா பாகம் பெரிய லோகநாயகி தாயை பெரிய காண்டி படுத்தவன் படி அடுத்த கீழ்புறமா வீரபாகு இன்னும் எவ்வளவு தூரமாக இருக்கின்றது வீரபாகு ஒரே ஒரு வனம் தான் இருக்கிறது. பிறப்பிடங்கள் கட்டும் வீரபாகு சந்தனங்கள் நிறைந்த சோலையா அந்த சந்தானங்களும் மிகுந்த சோலையா தாயை பெரிய காண்டி தளர்ந்த நீதலும் குளிர்ந்த சோலையா சந்தனங்கள் நிறைந்த சோலையா பெரிய காண்டி தலைத்தலிலும் புனித சுனைகளா அந்த சந்தானங்களும் மிகுந்த சோலையா தாயை பெரிய காண்டி தளர்ந்த நீதலும் குளிர்ந்த சோலையா அந்த வனமும் வந்து கண்டுமே ஆமா சாமி. நீரறந்தி அங்கம் கொளிர்ந்து சங்கரனிக்குமே அந்த மனமும் வந்து கண்டுதான் சுனை நீர் அறிந்து அண்ணன் கொழுந்து சங்கரும் எழுங்க வீரபாகு குன்று காணும் தென்றல் வீசவே அப்படியா? மலைகள் உரிவிடைகள் அரியணை கையில அந்த குன்று காணகோ தென்றல் வீசவே நல்ல மானிடாவை கூறிவிடாங்கள் ஆரினி கையிலே வீரபாகு ஆண்டவா, இந்த இடத்தை பார்த்தால் பார்த்தால் நமது பட்டூர் கோட்டை போல் தூணுக்கு தூண் தூண்டா மணிவிளக்கு மிக அழகாக இருக்கின்றது அல்லவா? ஆனா இந்த வன்னி மரத்தடியில் மயிலோசைகளும் குயிலோசைகளும் கூ கூ என்று இந்த இடத்திலே மிகவும் நன்றாக இருக்கிறது அல்லவா? உண்மைதான் வீரபாகு. அதாவது நீங்கள் வந்த கலப்பு இப்பொழுது உண்ட கலப்பாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த வன்னி மரத்து நிழல் இருக்குது அல்லவா? உண்மைதான் வீரபாகு. அங்கே சற்று நேரம் அமர்ந்து விட்டு பிறகு செல்வோம். செல்வோம். அப்படியாகட்டும் வீரபாகு. தேவர்களே, நெல்லை வேண்ட ஆளக்கூடிய சங்கர் என்பவன் வயது 16 வாழ்வு 90 இன்றோடு முடிந்துவிட்ட காரணத்தினால் கோவண்டமல்லம் குறிஞ்சிவன சோலையில் தண்ணீர் அறிந்து கிளப்பாரி இருக்கின்றார்.
அன்னவரை விட்டு வைக்க கூடாது. விட்டு வைத்தால் இந்த பூலோகத்தை அழித்து விடுவான். வாழத்தண்டை வில்லாக வளைத்து மல்லிகைப்பூ சரமாக தொடுத்து அன்னுடைய உயிரை தெய்வலோகம் பெற்று செல்லுங்கள். பொழுது யாரோ தெரியவில்லை, இம்மேல் அன்பு தொடுத்து விட்டார்கள் வீரபாகு. சுவாமி தெரியவில்லை வீரபாகு. ஐயா வீரபாகு, உங்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது எட்ட பார்க்கவே முடியவில்லையே. என்ன செய்வேன் ஏது செய்வேன் ஐயா, இந்த முகம் காணுதையா. என்ன செய்வேன் ஏது செய்வேன் சாமி, இந்த முகம் காணுதையா. நல்ல விறுவிறுப்பு இப்போ முகம் காணுதையா. நல்ல விறுவிறுத்து சாமி, இந்த முகம் காணுதையா. வெயிலடி வர சிங்காரி போல் இப்போ இந்த முகம் சோர்வாதென்ன. மெய்யலடி பட்ட செங்காணி போல் சாமி, இந்த முகம் சோர்ந்ததென்ன. கையாருவா மெய்யாருவா இப்போ கைய விட்டு போவாதென்ன. ஐயோ கையருவா மெய்யருவா சாமி, குறைந்து போனதென்ன. சாமி, வேர்த்து விறுவிறுத்து வேற முகமாக எனக்கு தெரிகிறது. கையறவா மெய்யறவெல்லாம் கையை விட்டு போய்க் கொண்டிருக்கிறது, தள்ளாடி கொண்டிருக்கின்றீர்களே. ஏன் சாமி, எதற்காக? எடுத்து கூறுகள் பார்க்கலாம். வீரபாகு, இந்த அன்பெடுத்து பார்க்கும் பொழுது இது எதிரலை அம்பும் அல்ல, சதுரலை அம்பும் அல்ல, மாயனோட அம்பு பட்டது எனக்கு மதிமைக்கும் ஆகுதடி வீரபாகு. அப்படி என்றால் தொட்டதாரு மாயன் அன்பு, தொட்டதாரு மாயன் அன்பு தொடுகணை கிளந்து மேவி திட்டமாய் வார்த்தி தன்னை செங்கமல் அன்பு தன்னை செங்கமல் அன்பு தன்னை திட்டமாய் வார்த்தி தன்னை திட்டமாய் வார்த்து தன்னை செங்கமாய் அன்பு தன்னை கட்டல கண்ண சங்கர் நான் கை வசமாக்கினே. வீரபாகு, அம்பு பட்ட இடமெல்லாம் எப்படி புண்ணா நோய்கின்றது வீரபாகு. எப்படி வலிக்கின்றது, வீரபாகு எப்படி நோகின்றது. என்ன செய்வோம் வீரபாகு, நான் எது செய்வோம் எந்த வேலை. என்ன செய்வேன் வீரபாகு, நானும் எது செய்வேன் இந்த வேலை. என்ன செய்வோம் வீரபாகு, நான் எது செய்வோம் எந்த வேலை. என்ன செய்வேன் வீரபாகு, இப்போ 5 மணி ஆயிருச்சு. கண்கள் எல்லாம் சோறுதாட போக, கால்கள் எல்லாம் போகுதடா. கண்கள் ரெண்டு சோறுதடா போக, கால்கள் ரெண்டு தள்ளா ஆடுதடா. கண்கள் எல்லாம் சோறுதாட போக, கால்கள் எல்லாம் போகுதடா. கண்கள் ரெண்டு சோறுதடா போக, கால்கள் ரெண்டு தள்ளா ஆடுதடா. நிக்க நிக்க சொக்குதாட போக, நினைவுகளும் மாறுதாடா. நெஞ்சையோ வைக்குதடா, நினைவுதடும் மாறுதடா. நிக்க நிக்க சொக்குதாட போக, நினைவுகளும் மாறுதாடா. கண்கள் ரெண்டு சோறுதடா போக, நெஞ்சையோ வைக்குதடா. என்ன செய்வோம் வீரபாகு, நான் எது செய்வோம் இந்த வேலை. ஆனா என்ன செய்வேன் வீரபாகு, நானும் எது செய்வேன் இந்த வேளை. வீரபாகு, உங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் எமக்கு கவலையாக இருக்கிறது. சத்தியம்போ நான்டாவர்க்கு நான் தான் தவறோசை அடித்து வரே. சத்திய
சத்தியமோ ஆண்டவர்க்கு நாடா சத்தியமோ பொய்யாகுமாடா சத்தியம் போல் ஆண்டவர்க்கு நான் தான் அவ்வளோசை அடுத்து வரேன். சத்தியமான பெரிய அமரருக்கு நான் தபலோசை முழங்கிவிட்டு வருகிறேன். எனக்கு ஆணை இழக்க வேண்டும். வீரபாகு சாமி, நமது அண்ணர் சத்தியம் போர் அண்ணர் நமது தமிழோசை சத்தம் கேட்டால் கேட்டவுடனே அண்ணர் போர் சத்தியம் மீண்டும் திரும்பி வந்து விட்டால் பொய்யாகும் விடுமே சாமி, உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது நீதியை நேர்மை சத்தியத்தை காத்துக் கொண்டிருந்தால் நம்மளுடைய நாடு என்ன ஆகிறது? நம்மளுடைய இந்த சோகத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறோமே. அத்தமுள்ள அத்தவை இழந்து உங்களை பார்க்கின்ற பொழுது கண்கள் எல்லாம் வேத்து வெறுவித்து காத்துக் கொண்டிருக்கிறது. என்னால முடியவில்லை ஆண்டவா. தமிழரசை வணங்குவதற்கு எனக்கு ஆணையிடுங்கள். வீரபாகு சாமி, இதோ எடுத்து கூறுகிறேன் வீரபாகு. கூறுங்கள் சாமி. தங்கையரும் தனியா விட்டு சண்டை செய்ய வந்தோமா? அங்க யாரை தனியா விட்டு சண்டை செய்ய வந்தோ மாடம்? சண்டை செய்ய வந்த இடத்தில் சாவு வந்து நேர்ந்ததாடா. சண்டை செய்ய வந்த இடத்தில் சாவு வந்திருந்தாடாம். அன்னாரையும் தனியா வீட்டு சண்டை செய்ய வந்த மாடா. அண்ணாரை தனியாய் விட்டு சண்டை செய்ய வந்தோ மாடம். சண்டை செய்ய வந்த இடத்தில் சாவு வந்து நேர்ந்ததாடா. சண்டைக்குத்தான் வந்து இடத்தில் சாவு வந்து நேர்ந்ததாடாம். உன்னையும் தனியா வீட்டு இந்த கனகத்தில் போகு பொன்னரை தனியாய் விட்டு போர்கள் செய்ய வந்தோ மாடம். வீரபாகு அதோ பார், மரத்துக்கு மரமாக தாவுக்கு தாவாக ஓடிக்கொண்டிருக்கின்றான். அண்ணவர் உனக்கு கண்களுக்கு தெரிகிறதா வீரபாகு? என்னுடைய கண்களுக்கு, இந்த பாவினுடைய கண்களுக்கு தெரியவில்லை ஆண்டவா, தெரியவில்லையே. வீரபாகு ஐயா, நான் அந்த வேடுவனை வெட்டி கருவறுத்து வருகிறேன். அப்படி உண்மைதான் வீரபாகு. நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். வீரபாகு ஏண்டா திருடா நீதான் எதிர்த்து போர்கள் செய்யாமல்? ஏண்டா திருடா நீதான் வெகுத்து போர் செய்ய மாலே? ஏண்டா திருடா நீதான் எதிர்த்து போர்கள் செய்யாமல்? ஏண்டா திருடா நீதான் வெகுத்து போர் செய்ய மாலே? மறைந்திருந்து அன்பு தொட்ட மதி கட்ட வேடுவான. மறைந்திருந்து அன்பு தொட்டோ மதி கட்ட வேடு மானை. மேற்கு முகம் நோக்கியாதான் விச்சரித்த நெய்யோ. மேற்கு முகம் நோக்கியாதான் விட்டெறிந்த வேடனையோ. ஆண்டவா, அத்தை உள்ள அத்தை வளைத்து வந்து படகுகளெல்லாம் வெட்டி சங்காரம் செய்துவிட்டு இரத்தக்களை தக்கி பட்டு படகுலம் சேர்த்து விட்டார். என்னுடைய சின்னாண்டவரை அழைத்து வந்து இந்த இடத்திலே அம்பானதை பட்டு இந்த இடத்தில் இறந்து விட்டாரே. என்னுடைய பெரிய ஆண்டவர் வந்து, ஏய் வீரபாகா, எங்கடா, எங்கே எங்கே என்னுடைய தம்பி, எங்கே அத்தை உள்ளத்தான் எங்கே, அம்மன் பெருமாள் எங்கே, சபைக்கேற்ற மைத்தினர் எங்கே என்று கேட்டால் பட்டு படுகளும் சேர்ந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள் என்று நான் கூற முடியுமா? முடியவே முடியாது. இப்படியே நான் அரமனைக்கு சென்றால் புத்தவி வெத்தரி ஒரு சொல்லு வாசகம், வீரபாகு எங்கே எங்கே என்னோட சின்ன நான் எங்கே, சங்காண்டவர் எங்கடா என்று கேட்டால் இறந்து விட்டார் என்று என்னால் கூற முடியாது. ஆனால் உத்தமி பத்திரி ஒரு சொல்லு வாசகமே, தங்க திருமேனியே நெல்லிவள நாட்டு கோட்டைக்கு நான் வரமாட்டேன். என்னுடைய சின்னாண்டவர் எந்த இடத்திலே பட்டு படகுகளும் சேர்ந்திருக்கிறாரோ அதே இடத்தில் இந்த உயிராகப்பட்டது பட்டு படகுகளும் சேரப்போகிறது. தாயே,
பெரியாண்டவரே, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த இடத்தில் என் உயிராகப்பட்டது போக போகிறது. 30 கோடி தேவர்களே, 46 ரிஷிமார்களே, என் உயிரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் உயிரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் பட்டர் என்று ஆண்டவர் பட்டர் என்று அடியனர் வீரமோகன் மாண்டிட வேண்டும் என்று மந்திர மலை உண்டி தாண்டிய குதிக்கும் போது பாண்டவ தூதர் வந்து பற்றினார் உயிரை தன்னை. பட்டினா உயிரை தன்னை சின்ன கல்கள் சின்ன கற்கள் எல்லாம் பெரிய மலைகளை போல வெவ்வேறோனே. என்ன பண்றீங்க? எத்தனை தான் முடிஞ்சிருக்குது? எத்தனை முடிஞ்சிருக்கு? 3 முடிஞ்சிருச்சு. உன்னை சேர்த்தா 4. எல்லாம் வல்லடி கொள்ளடியே தான் போயிருக்குது. தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமா. சரி, இங்க பாரு, 3 முடிஞ்சிருச்சு. உன்னை சேர்த்தா? ஏய், அட நீ கொண்டு போனீ இல்ல பொன்னாண்டவர், ஆ அவரை சேர்த்தா 4. ஆ பார்த்து வருகிறேன். இந்த வெள்ளாங்குளத்து கரையிலே சிறிய கல்லை தூக்கினால கூட மலை போல வேறொன்று இருக்கிறது. அந்த போட்டு தள்ளிட்டா பிரம்ம முகூர்த்தல் கல்யாணம். பிரம்ம முகூர்த்தல் கல்யாணம். இதோ இந்த வெள்ளாங்குளத்தில் மோக்கர பிள்ளையால 3 மக்கள் தனதுக்கு சிறசைக்கு வரவழைத்து அந்த பொன்னாண்டவர் கொண்டு விட்ட பிறகு மேனாடு சென்று வருகிறேன். செல்வத்திருமணம் செய்து வருகிற போதுனா அட செல்வியே எங்கே திருமணம்? அட செல்வத்து வர அப்படி சொல்லு. ஆமா, ஆகினாலே மூக்கர பிள்ளையார் வணங்கி வருகிற போதுனா வணங்கு. மூசிக வாகனம் தேசிகானே தேசிகானே நீதா மூசிக வாகனம் தேசிகானே முன்னணிக்க வேண்டும் சண்முகனே. நீதா முன்னணிக்க வேண்டும் சண்முகனே. மூசிக வாகனே தேசிகனே முன்னிக்க வேண்டுமே சண்முகனே. தாயே முன்னிக்க வேண்டுமே சண்முகனே. அது வேற மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு சாமி ஆண்டவா செம்பகலம் வாருங்கள் சாமி. இதோ நான் இப்பொழுது இந்த 16 மதுவை அடுத்து ஒரு மதுவில் நான் எதிர்த்த தண்ணீரிலே சத்தியம் பறிந்து கொண்டிருக்கின்றேன். சத்தியத்தை மட்டும் நன்றாக பார்க்க வேண்டும் செம்பகுலம். அதை மட்டும் தான் பார்ப்போம். விழா கமிட்டியார்களுக்கு முக்கியமான வேண்டுகோள், முன்னாடி இந்த தவச மரத்தை ஊண்டுங்க. இந்த மூங்கிய மரம் இருந்தால் கொண்டு வந்து முன்னாடி குழியை பறிச்சு ஊண்டுங்க. விடிஞ்சிருச்சு. ஐயோ, நீ இந்த தானே விடுவே. போது நன்றா பற்றிடும் போது நன்றாய் பார்த்திப பொன்னாருந்தான் வெட்டி வெள்ளாங்குளத்தூர் நான் மீண்டும் தான் உள்குமிலியா
அங்கு சுற்றிய வருகும் போதே சுற்றி நான் வருகும் போது சுழண்டிடும் சுனை நீர்குள்ளை ஒத்தை பர சத்தம் காதில் நான் ஓசையும் கேட்கின்றேனே ஓசையும் கேட்கின்றேனே. இப்போ மறுமோரையும் சத்தியங்கள் பொன்னர் மண்டியிட்டார் அவர் தண்ணீரில மரமோரையோ சத்தியங்கள் நானோ மண்டையிட்டு சத்தியம் செய்கின்றேன். மறுமோரையும் சத்தியங்கள் பொன்னர் மண்டியிட்டார் அவர் தண்ணீரில மரமோரையோ சத்தியங்கள் நானோ மண்டையிட்டு சத்தியம் செய்யும் போது கண்ட நீரினில பொன்னர் அஞ்சமல் சத்தியம் வருகும் போது கொண்ட தண்ணியிலே பொன்னர் அஞ்சமல் சத்தியம் செய்யும் போது குதிரை கண்ட நீரினில பொன்னர் பூசமல் சத்தியம் வருகும் போது குதிரை கண்ட தண்ணீரை பொன்னர் கூசமல் சத்தியம் செய்யும் போது குதிரை கண்ட நீரினில பொன்னர் பூசமல் சத்தியம் வருகும் போது குதிரை கண்ட தண்ணீரை பொன்னர் கூசமல் சத்தியம் செய்யும் போது மூதாலை பெண் மூதாலை பொன்னரை அணிவணிந்து சரணம் செய்க வென்ற ஆன்மோதலை பெண் முதலை பொன்னரை